ரவுண்ட் 2 மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா மாந்துரை வெர்சஸ் கைகாட்டி. ஃபஸ்ட்டு ஃபீல்டிங் ஃபஸ்ட்டு யாரை பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா மாந்துரையை பார்க்குறோம். இந்த மேட்ச்சுக்கு 5 ஓவர், முதல் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஓப்பனிங் பேரில் எந்த வித மாற்றமும் கிடையாது. கைகாட்டியை பொறுத்த வரைக்கும் 60 ரன் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் போட்ட ஓப்பனிங் பேர் ரவுண்ட் 1ல். சைக்கிள் ஓப்பனிங் பேர்ஸ்னா அயான், நான் செகண்ட்ஸில் மாஹி இருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பவர் பிளே போகிறதுக்கு மணி வந்திருக்காங்க. யூடிசி மணி ஆஃப்டர் லாங் டைம் நம்ம சேனலில். ஃபஸ்ட் பால் ஆஃப் த மேட்ச் வித்து ஃபீல்டர் இருக்க பக்கமே போச்சு. த்ரோ மேலே பேருக்கு ஒரு ரன் எடுத்துருக்காங்க. செகண்ட் பால் மாஹி பிடிக்கிற முதல் வந்து ஸ்விட்ச் ஹிட்டு நல்லா பட்டுச்சு. அந்த இடத்துல மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பின்னாடி போய் இந்த 2G இருந்திருக்கும். தெளிவாக பார்த்து அடிச்சிருக்காரு. 6 பேருக்கு மாஹி கண்டினியூஸ் ஒரு மெஜஸ்டிக் ஃபார்மாக அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்காரு. கீப்பர் அப் 2. அடுத்த பால் பேட் ஃபஸ்ட்டு பாடி செகண்ட் நினைக்கிறேன். டாட் பால் ஃபோர்த் ஒன் மணி டு மாஹி. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி டாப் பேட்ச் ஆகிருக்கு. காற்றுக்கு அலைஞ்சிருச்சுங்க, கைக்கு போகலை. அலைய உடுது டிகேவை காற்று. சிங்கிள் ஆன் ஸ்ட்ரைக்கில் லெக் சைடில் வந்து லெக் சைட்லேயே ப்ளே பண்ணார். லெக் கட்டர் வேரியேஷன் ஸ்லோவாக டர்ன் பண்ண பார்த்தாங்க. பவுண்ட்ரி பேச்சு அந்த இடத்துல ஸ்கொயரில் கரெக்டாக ரீபால். இந்த பால் ஸ்லாட்டில் ஆஃப் பண்ண ஒருத்த ஃபீல்டர் ஹெட் கமிட்டிக்குள்ளேயே போயிடுச்சு. மேக்ஸிமம் அயான் கீழேருந்து இந்த பாலுக்கு முதல் பால் போயிடு. அதை தாண்டி பின்னாடி போனதுனால 2G வேறு கிடச்சிருந்துச்சு. இந்த பால் மேக்ஸிமம் காட்டியிருக்காரு அயான். முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. 20 ஓவர்னு ஆடிருக்காங்க. வித்தவுட் எனி விக்கெட் லாஸ். அந்த ஃபார்ம் அப்படியே கண்டினியூ பண்ணி ஆடிட்டுருக்காங்க. கை காட்டி செகண்ட் ஓவர் போட மணி வந்திருக்காங்க. நடந்து கீழேருந்து வராங்க. ஃபஸ்ட் பால் ஓய்யோ இன்ஸ் அடிச்சு டாட் பால். செகண்ட் பால் மணி டு மாஹி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கிடச்சிருக்கு. ஸ்டிக் லைன் மேலே வந்துருச்சு. ஆங்கிளோட வந்துருச்சு. டாட் பால். தேர்ட் பால் லெக் சைடில் ஃபீல்டரை பீட் பண்ணியிருக்கு. நரேந்திரன் அவரை பீட் பண்ணி போயிருக்கு. வெரைட்டி வராருங்க. ஹரி வந்துட்டாருங்க. ஆனாலும் தடுக்க முடியல. அந்த இடத்துல பவுண்டரியை பார்க்க முடியுது. அடுத்த பால் பூந்து வருது. காலுக்குள்ளே பூந்து வந்துருக்கு. எக்ஸ்ட்ரா பேஸ் போட்டிருக்காரு. டாட் பால். லெக் சைடில் ஆளே இல்லாத பக்கமானு பார்த்தா ஹரி இருக்காருங்க. ஃப்ரண்ட் ஆஃப் ஸ்கொயரில் ஒரு ரன். மணி டு அயான். லெக் கட்ரு லெக் சைட்லேயே வந்துச்சு. லெக் சைட்லேயே ஃபுல் ஸ்விங்கை காட்டினாரு. மரத்துக்கே போயிடுச்சு. ஆப் அகேன்ஸ்ட் த விண்ட் அடிச்சிருக்காரு. 6. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 32 ஸ்கோரு. விக்கெட் எதுவும் விடல கை காட்டி. அடுத்த ஒரு ஹரி வந்திருக்காங்க. முதல் வந்து இன்சைடே போல்டுங்க. ஸ்லோவாக தூக்கி போட்டு விக்கெட் எடுத்தாங்க. பெரிய விக்கெட்டாக பிடிச்சிருக்காங்க. செகண்ட் பால் யாருக்கான முயற்சி நல்லா ஃப்ளோட் பண்ணி தூக்கி போட்டார். இன்ஃபேண்ட் அவுட்ட பேருக்கு சால்ட்டாக எடுத்து விட்டார். ஒரு ரன் மட்டுமே. போன பால் டாட்டு. ஃபோன் எங்கேயாச்சும் எடுக்க முடியல. நல்ல யாருக்கர் போட்டிருக்காரு. தூக்கி போட்டிருக்காரு. சிங்கிள் மாற்றிருக்காங்க. லாஸ்ட் ஓவர் விக்னேஷ் டெக்கில் விட்டு பார்த்தாரு பேட்டை. லோ பவுன்ஸ் ஏமாத்திருச்சோ. தடுத்துட்டார். பாடியை போட்டார் கடைசியில். 1 more மீனிங் இந்த ஓவரில். டாஸ் பால் ஃபீல்டரை உள்ளே வச்சு போட்டாங்க. இப்போ தான் பார்த்து 2 மாற்றுறாங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 37 ஸ்கோரு. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் கை காட்டி. அடுத்த ஓவர் போட மணி வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஃபஸ்ட் பால் லென்த்து பிஃபோராக இருந்துச்சு. ஃபாஸ்ட்டாக எடுத்தார். குத்தி போயிருக்கு. 1 பவுன்ஸ் பவுண்டரி. அவங்க டீம் இருக்க பக்கமே அடிச்சிருக்காரு. செகண்ட் பால் செகண்ட் டேக்கில் தட்டி பிடிச்சிட்டாரு. 4க்கு அப்புறம் ஆட்டம்லேருந்து வெளியே விக்னேஷ். விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் பிரசாந்த். சுவிட்சு ட்ரை வாய்ப்பே இல்லைங்க. ஃபாஸ்ட்டாக போட்டாங்க. கீப்பரை வந்து முட்டிருச்சு. மணி டு பிரசாந்த். ஸ்டம்ப் லைனில் தூக்கி விட்டுருக்காரு. இன்ஃபேண்ட் இருக்க பக்கம் பேருக்கு 4 ஸ்டெப் எடுத்து வச்சு நறுக்குன்னு பிடிச்சிருவாரு. விக்கெட் அள்ளி கொடுத்துருக்காங்க. செகண்ட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. 4க்கு அப்புறமா இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கிங் நியூ பேட்ஸ்மேன் வசந்த். ஐ திங்க் 2 more மீனிங் மணி ஓவரில். ஃப்ளாட்டாக போக பார்த்தாரு. பேசியே கொடுக்காம பிச்சை யூஸ் பண்ணி போட்டாங்க. ஷார்ட்டாக இருந்துச்சு. வந்து ஒரு மிஸ்ஃபீல்டு. டைமிங் 2க்கு கொடுத்தாங்க. 2 ரன் ஓடி இருக்கிறாங்க. 1 more மீனிங். ஸ்டம்ப் லைனில் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். வேடிக்கை பக்கம் வச்சுட்டாங்க. மேக்ஸிமம் பேருக்கு வசந்த் கையிலேருந்து விளாசிட்டார் இருந்த பந்த. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 49 ஸ்கோரு. 3 விக்கெட் இருக்காங்க கை காட்டி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ் ஓவர் கொடுத்துருக்கு சப்படி. ஃபர்ஸ்ட் பால் கேப்பில் போயிடுச்சுங்க. ஃபீல்டை விட்டு வைடாக போயிடுச்சு. அலாங் த கிரவுண்டில் பவுண்டரி பார்க்க முடியுது. செகண்ட் பால் ஆஃப் த ஓவர் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இறங்கி போய் ஆட பார்த்தாரு. டாட் பால். தேர்ட் பால் ஸ்டிக் லைன் மேலேயே வச்சாங்க. இப்போ கவர்ஸில் டீப்பில் இளையராஜாவை போட்டு வச்சுருக்காங்க.
போடிச்சிட்டாருங்க. கஷ்டப்பட்டு ஃபீல்டிங் பார்த்து கொடுத்துருக்காரு. ஒரு ரன். ஃபோர்த் ஒன். இறங்கி போய் ஃபாஸ்ட்டாக ஆட பார்த்தாரு. மறுபடியும் இளையராஜா கைக்கு போயிருக்கு. 2 more மீனிங். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் அவுட் சைட் ஏஜ் தடுத்துருக்காங்க. சிங்கிள். டார்கெட் டிசைடிங் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஒன். ஃபாஸ்ட்டாக எடுத்தார் ஹரி. அங்கே டீப்பில் ஃபீல்டர் கேட்ச் டேக்கன். விக்கெட்டோட என் பண்ணுறாங்க முதல் இன்னிங்ஸை. எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 56 ஆடி இருக்காங்க. கை காட்டி 57 இப்போ டார்கெட்டு மாந்துரைக்கு. சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இளையராஜா, ரைட் பேட்ஸ்மேன். நான் செகண்டில் இன்ஃபேன் இருக்காங்க லெஃப்டி. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் பவர் பிளே ஓவர் போகிறதுக்கு வசந்த். முதல் பால் வைடு, முதல் பால் 3. இப்போ டாஸ் பால் ஃபாஸ்ட்டாக எடுத்தார். குத்தி 2G கொடுத்துருக்காங்க. செகண்ட் பால் வசந்த் டு இளையராஜா. ஃபாஸ்ட்டாக எடுத்தாருங்க. த்ரூ கவர்ஸ் ரேசஸ் டு த பவுண்டிங்கிறது தான். தரையோடவே அலான் கிரவுண்டில் அலட்சியமாக அடித்தார். தேர்ட் பால் ஆன் சைடில் ஃபாஸ்ட்டாக பேட் எடுத்தார். என்னன்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. அம்பையர் போய் செக் பண்ணி இந்த பால் 6 கொடுத்துருக்காங்க. செம்ம ஃபாஸ்ட்டாக டைமிங்கில் பேட் எடுப்பார். பவர்ஃபுல் டவுன் த கிரவுண்ட் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். நல்ல ஃபைன் டச்சில் இருக்காருங்க. சேஸ் இஸ் ஆன்னு காட்டுறாரு. வசந்த் இந்த அடுத்த பந்து டாஸ் பால் ஈஸி பிக்கிங். பெரிய கேப், பெரிய ஓப்பனாங்க. தடுத்துருக்காருங்க. வைடி ஸ்ட்ராங் ஆனில் வச்சிருந்தாலும் ஃபாஸ்ட்டாக வந்துட்டார் ஃபீல்டர். லெஃப்டி பேட்ஸ்மேன் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பால் ஆளை வச்சு போட்டாங்க. காலுக்குள்ளே போட்டு கையிலே விழுந்து போச்சு பந்து. டாஸ் பால் ஸ்ட்ரைட் டிரைவுக்கு போனாங்க. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருக்கும். விலகி இருக்குது. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காங்க. ஒரு ரன் எடுத்திருக்காங்க. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. பவர் பிளே முடியல. 15 ஆடி இருக்காங்க. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மாந்துரை. செகண்ட் ஓவர் கூட மோகன் வந்திருக்காங்க. டாஸ் பால் ஐயோ மெயின் சைட் ஏஜ் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. விக்கெட்டுக்கு அப்புறம் 2 டவுன் பேட்ஸ்மேனா கிஷோர். செகண்ட் பால் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஸ்டிக் லைனில் ஃபாஸ்ட்டாக பேட் எடுத்தாருங்க. பட் விண்ட் இருக்கு லைட்டாக. உள்ள வர வாய்ப்பு நின்று பிடிச்சிருக்காரு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் 2 விக்கெட் இந்த ஓவரை. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ராம். இந்த பால் விக்கெட் அந்த ஹேட்ரிக்காக இருக்கும். ஐயோ ஆங்கிளாகவே ஆச்சு. விக்கெட் ஓட்டம் போட்டார். ஒருத்தன் மோகன் டு ராம். ஓவர் பிச்சுட்டு பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் போனார். சிங்கிள். மோகன் டு இளையராஜா ஸ்டம்ப் லைனில் அடிச்சாருங்க. சரியான சவுண்டு பேட்டில். விண்டுக்கு வெளில போதா உள்ள வருதா. ஃபீல்டர் உளுந்துட்டாருங்க. கேட்ச் ட்ராப் பார்க்க முடியுது. இளையராஜாக்கு கேட்ச் ட்ராப்பு டீப்பில் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆகியிருக்கு. 2 ஓடி இருக்காங்க. 1 more மீனிங் இந்த ஓவரில். ஸ்லோவாக போட்டார். ஸ்விங்கர் கான் அப் அண்ட் தேர் கம்ஸ் த பிரேக் த்ரூ. விக்கெட் டேக்கிங் இம்பாக்ட் ஓவராக போட்டு போயிருக்காரு மோகன். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. 18 ஸ்கோர். 4 விக்கெட் இருக்காங்க மாந்துரை. செகண்ட் ஓவர் போட்ட மோகன் மொத்தமாக கன்சீட் பண்ணதே 3 ரன்னு. அதை தாண்டி அதில் 3 விக்கெட்டும் அடக்கம். இந்த ஒரு முதல் பால் வைடு, முதல் பால் 3 டு ராம். 2 கவர்ஸ் ஃபீல்டர் அவுட் தேர். கைக்கு போதுங்க. கேட்ச் ட்ராப் அங்கே குத்தி போயிடுச்சு. பவுண்டரி போயிடுச்சு. அந்த இடத்துல ஒரு மொமெண்டம் சேஞ்ச் தேவை. கேட்ச் ட்ராப் கொடுத்துருக்காங்க. கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி யூஸ் ஆக போகுதுன்னு பார்ப்போம். பேக் ஃபயர் ஆகுதான்னு பார்ப்போம். செகண்ட் பால் இறங்கி போய் ஆட பார்த்தாரு. யாருக்கரா வாங்கினாங்க. கையில் அடிச்சுட்டே ஓடுறாங்க. அடிச்சிருந்தா விக்கெட்டாக இருக்கும். அடிக்க முடியலங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் மாத்துக்கை சபரி. இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து யாருக்கரா வந்தார். பட் கேப்பில் போயிருக்கு. கவர்ஸில் கரெக்டாக ஃபீல்டிங் பார்க்கணும்னு சொல்லும் போது டைமிங் கொடுக்க இங்கே 2ஆக மாற்றுறாங்க. அடுத்த பால் ஸ்விட்சு ட்ரை பூந்துருச்சு பந்து. டாட் பால் சிக் லைனில் வச்சாங்க. நேருக்கு நேராக போனாங்க. ஃபீல்டர் அவரையும் தாண்டி போயிருக்கு. வித் விண்ட் அடிச்சிருக்காரு. 6 ரன்னு. இறங்கி போய் ஆடினாரு. யார்கரா வாங்கினாரு. லாங் ஆஃப் ஸ்ட்ரைட்டாக வச்சுருந்தாங்க. 1 ரன் எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 33 ஸ்கோர். 4 விக்கெட் விட்டுருக்காங்க மாந்துரை. மீதமுள்ள 12 பாலில் 24 தேவை. அடுத்த ஓவர் போட மோகன் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். 12ல் 24 தேவை. சேசபிள் இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும். யாருக்கருங்க நல்ல யாருக்கரோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. பிடிச்சடிக்க ஆள் கிடையாது. விக்கெட் கீப்பரை துரத்தி போவ 1 ரன் எடுக்கிறாங்க. செகண்ட் பால் டாஸ் பால். ஃபீல்டர் ரிக்க பக்கம் போய்க்கு கைக்கும் போயிருக்கு. மணியை தேடி போயிருக்கு அந்த விக்கெட்டு. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சக்தி. எடுத்துட்டாருங்க. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டாருங்க. அடிச்சோனே கையை வசத்திட்டாங்க. 2 கையும் மேலே போயிருக்கு. வந்து தலையை தாண்டி போயிருக்கு. 6.
ஃபோர்த் பால் ஃபாஸ்ட்டாக எடுத்தார் ஃபீல்டர். பிடிக்க முடியுமா பார்த்தா விக்கெட் பிடிச்சிருக்காரு. டைவ் போட்டு பிடிச்சிருக்காரு. ரோலர் கோஸ்டர் மேட்சாக மாறிக்கிட்டு இருக்கு. 6க்கு அப்புறமா விக்கெட்டிங்க. அடுத்த நியூ பிரச்சனை ஹரி வந்திருக்காங்க. மோகன் வந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து ஷார்ட்டாக இருந்துச்சு. கவர்ஸில் டீப்பில் ஃபீல்டர் மணி ஒரு ரன். த்ரோ விலகி இருக்கு. டபுளாக மாற்றிருக்காங்க. 1 more மீனிங் இந்த ஓவரில் பாஸ் ஆடுக்க பார்த்தாரு. லெக்கட்ரு வேரியேஷன் வித் இந்த லைன் சொல்லிட்டாங்க. டாட் பால் 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 42 ஸ்கோர். 5 விக்கெட் இருக்காங்க மாந்துரை. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போடுறதுக்கு விக்னேஷ் வந்திருக்காங்க. 6க்கு 15 டிஃபெண்ட் பண்ணும். முக்கியமான முதல் பந்து ஓவர் பிச்சர் பால். 2க்கான கண்டிப்பாக முயற்சி எடுப்பாங்களோ. டீப்புக்கு போயிருக்கு. எதிர்காலத்தில் ஃபாஸ்ட்டாக வராது. அவனும் ஃபாஸ்ட்டாக வரல. பார்த்து ஓடி இருக்கணும். 2 ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கணும். செகண்ட் பால் 5ல் 13 தேவை. ஏறி போய் தட்டினாரு. போன பால் 3 ஓடி எடுத்திருந்தாங்க. தேர்ட் பால் 4ல் 10 தேவை. டாஸ் பால் அரடியாக பட்டுச்சு. கேரி ஆகலை. கேப்பில் போயிருக்கு. ஏம்பி போயிடுச்சுங்க. பவுண்டரி போயிடுச்சு. மொமெண்டம் சேஞ்ச் ஆகுது இந்த பவுண்டரியில். ஃபோர்த் ஒன் 3 பால் 6 தேவை. அவுட் சைடு ஆஃபில் தேடி போதான்னு பார்த்தா குத்தி போயிருக்கு. தடுக்க பார்த்தாரு. அவரையும் முடியல. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. அந்த வந்து செகண்ட் பவுண்டரி. 1 to draw 2 to win மேட்ச் மாறுது. போன பால் வைடு. ஸோ ஸ்கோர்ஸ் 11. ஒரு ரன் தேவை 2 பால். டாஸ் பால் பின்னாடி போயிடுச்சு. பின்னாடி போய் 2G கிடைக்க. ஸோ ரவுண்ட் 2 மேட்சை வின் பண்ணுறாங்க மாந்துரையோட வெற்றிக்கான பாதையை கை காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம்.